மேஷ லக்னம் தானா ஒரு 8 நிமிஷத்தில் மீன லக்னமாக மாறுது. மீன லக்னமாக இருந்தால் அந்த பையனுக்கு இப்போவே 15-16 வயசாகுது. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு கடுமையான ஆர்வம் இருக்கும். சரிங்க குருஜி. இந்த 12, 11 பதிவு இப்போல்லாம் கொஞ்சம் எல்லாருமே கரெக்டான நேரம் தான் குறிக்கிறீங்க. இருந்தாலும் 10 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா மீன லக்னம். சரிங்க குருஜி. ஜாதகம் கொஞ்சம் நல்ல யோக ஜாதகம். பையனுக்கு இப்போவே அதான் பெங்களூரு, பாம்பே, லண்டன், டெல்லின்னு பேசுகிறாரா? இல்லை, அந்த அந்த ஆர்வமே இல்லைங்க. அது அம்மாவோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்களா? அம்மா அந்த வெளிநாடு வேண்டாம், உள்ளதான் இருக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அம்மாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாலும் அவருக்கு ஆசை இல்லைன்னா மேஷ லக்னம் தான். ஏன்னா அந்த காலத்தில் தான் நேரம்லாம் தவறும். இந்த காலத்தில் 12, 11ன்னு கொடுக்கும்போது பெரும்பாலும் நேரம் சரியாக தான் இருக்குது. சரிங்க. அமாவாசை அமைப்பில் பிறந்திருந்தாலும் அங்கே ஊடே சுக்கிரன் இருக்கக்கூடிய 10ல் சூரியன் திக்பலமாக இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். லக்னாதிபதி நீச்சமானாலும் அவரும் சூரிய சந்திரர்கள் கேந்திர அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்கிறாங்க. இவருக்கு என்ன படிப்பு வரும்? கணக்கு வரவே வராது. கணக்கை பற்றி சேர்த்துறாதீங்க. சரிங்க குருஜி. கணக்கு வரவே வராது. இப்போவே 5 வயசாச்சு. கணக்கு அவனுக்கு பாஸ் மார்க் தான். சரிங்க. கணக்கு மட்டும் வராது. அக்கௌண்ட்டு கணக்கு அப்படி இப்படின்னு கொண்டு போயிடாதீங்க. சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொண்டு போங்க. சயின்ஸ்? ஆமாம், சரிங்க. சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொண்டு போங்க. சயின்ஸ் தான் இவர் படிப்பார். சயின்ஸ் சம்பந்தப்பட்டது, கட்டிடம் சம்பந்தப்பட்டது, கட்டிட அலங்காரம் சம்பந்தப்பட்டது. சரிங்க குருஜி. அந்த பிஇயில் பிஆர்க் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆர்கிடெக்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான அமைப்புகளில் இவர் வருவார். கணிதத்திற்கு கொண்டு போக வேண்டாம். அந்த ஃபஸ்ட்டு குரூப்பு என்னமோ சொல்லுவாங்கள்ல, கணக்கு குரூப்பு, அந்த குரூப்பு இவர் எடுக்க வேண்டாம். எடுக்க வேண்டாம் இல்லைங்களா? செகண்ட் குரூப் தான் எடுத்திருக்கு அப்படிங்க. அது என்னன்னு தெரியல. கணக்கு இல்லாத குரூப் தான் எடுத்திருப்பாப்ல. அப்படிங்களா? அதான் செகண்ட் குரூப். அதான் செகண்ட் குரூப் தான் சயின்ஸ். அப்படிங்களா? சயின்ஸ். ஆமாம். ஏன்னா புதனுடைய 2 வீடுகள்லையும் பாவர் இருக்காங்க. அப்படிங்களா? அந்த பாவக பாவத்துவத்தை வச்சுக்கிட்டே நம்ம சொல்லிடலாம். நீங்கள் இந்த செகண்ட் குரூப் தான் எடுத்திருப்பார். சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருப்பார். புதனுடைய கண்ணிலையும் மிதுனத்திலையும் சனிக்கேது இருப்பது கணக்கு இவருக்கு வராது. எட்டிக்காய் வேப்பங்காய். உங்கள் பையனா? என் பையன் தான் குருஜி. அப்போ உங்களுக்கே அவர் என்ன எடுத்திருக்கிறாருன்னு தெரியலையா? என்ன மாதிரி தான் நீங்களுமா? என் பையன் என்ன படிக்கிறான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நம்ம படிச்சா கொஞ்சம் இந்த படிப்பு கம்மிங்களா, அதனால நம்ம கேஸு. வாங்க, நானும் 10வது தானே படித்தேன் குருஜி. என் ஜாதகமே என் மாப்பிள்ள தான் குருஜி பார்த்து பேசுவேன். அப்படி 2 டைம் என் ஜாதகமே அவர் தான் பேசுறேன். எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரனால அவர் இல்லை எனக்கு கூட இந்த ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப்ன்றது இன்னும் எனக்கு புரியாது. சரிங்க. நான் கூட டக்குன்னு தடுமாறுவேன். எனக்கு இதெல்லாம் கரெக்டு தான். நம்ம படிச்சிருந்தா தானே ஃபர்ஸ்ட் குரூப்னா சயின்ஸா, செகண்ட் குரூப்னா கணக்கான்றதெல்லாம் தெரியும். நம்ம படிச்சதே 10வதுன்றபோது நமக்கு எங்க தெரியும்? அப்ப நம்ம கேஸ் தான். 6வது தான் படிச்சேன் குருஜி. 1977 நான் பிறந்தது. சரி, தப்பு. போன வாரம் எனக்கு லைன் கிடைச்சது. நிறைய பேர் இருக்காங்க, நம்மள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க படிக்காதவங்க. போன வாரம் எனக்கு லைன் கிடைச்சது, அப்ப பாத்துங்க. போன வாரமும் லைன் கிடைச்சதா? ஆமா, எனக்கு பாத்துங்க. எங்க ஆபீஸ்ல யாராவது தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்களே. இல்லையே, எங்க ஆபீஸை செக் பண்ணணுமே. போன வாரம் லைன் கிடைச்சி பேசிட்டு இன்னொரு தடவை கூட இந்த வாரம் லைன் பேசுறீங்களா? பையனுக்கு தான் மெயினா பாக்கணும் பாத்துங்க. அதுக்குள்ள நமக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைங்கிறனால எனக்கு பாத்துட்டேங்க. இல்ல, எப்படி உங்களுக்கு அடுத்த வாரத்துல லைன் கிடைக்குது? எங்க ஆபீஸ்ல யாராவது தெரியுமா உங்களுக்கு? அப்படி இல்லை. சரி, ஓகே. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி செகண்ட் குரூப் தான் பையன் எடுத்திருப்பார். அதாவது சயின்ஸ் குரூப் தான் பையன் எடுத்திருப்பாரு. கணிதம் இவருக்கு வராது. கணிதத்தை தாண்டி கட்டிடம் சார்ந்த துறைகளில், அதுக்காக சிவில் இன்ஜினியர்னு கூட டக்குன்னு வந்துடாது. படிப்பில் கொஞ்சம் ஆர்வங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தோடு பாவர்கள் தொடர்பு கொண்டு இருக்கிறதுனாலையும், 4ஆம் அதிபதி அமாவாசை அமைப்பில் இருக்கிறதுனாலையும், கல்விக்கு காரகனாகிய புதன் அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனாலையும், படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறைவாக இருந்தாலும், செவ்வாயின் துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய கட்டிடம், மருத்துவம்லாம் வராது. கட்டிடம் சார்ந்த துறைகள், கட்டிடம், அந்த விளையாட்டு, அதிகாரம் போன்ற அந்த செவ்வாயுடைய துறைகளில் வரக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.